exercise 7.2 exercise 7.2 ல இருக்கக்கூடிய sums போடலாம். ஸோ இதில் first one பார்த்தீங்கன்னா without expanding the determinant prove that. ஸோ நம்ம என்ன prove பண்ணணும்னா we have to prove that without expanding the determinant we have to prove that determinant s a square b square plus c square s b square c square plus a square s c square a square plus b square is equal to 0 நம்ம prove பண்ணணும். So this is what we have to prove. இது எப்படி prove பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு let us consider the LHS. LHS எடுத்துக்கலாம். So the LHS given here is s a square b square plus c square s b square c square plus a square s c square a square plus b square. இதான கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இதில் let us use the transformation. என்ன transformation யூஸ் பண்ண போகிறோம்னா C3 implies C3 plus C2. That is in the third column element ஓட second column element ஆட் பண்ண போகிறோம். இந்த third column element ஓட second column element ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ண நமக்கு என்ன வரும், we'll get this as s a square. ஸோ இதை இதோட ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், a square plus b square plus c square. அது மாதிரி s b square, இங்கேயும் நமக்கு என்ன வரும், a square plus b square plus c square. அது மாதிரி இங்கேயும் s c square a square plus b square plus c square வந்துடும். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு காலமில் ஃபுல்லாக நமக்கு s காமனாக இருக்கா, அதை வெளியில் எடுத்துடலாம். இந்த தேர்டு காலமில் ஃபுல்லாக a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் காமனாக இருக்குது, அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ அப்போ நமக்கு வெளியில் எடுத்துட்டோன்னா taking s from C1 and a square plus b square plus c square from C3. ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து எஸ்ஸை வெளியில் எடுக்கிறோம். இந்த தேர்டு காலத்துலேருந்து நம்ம a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயரை வெளியில் எடுக்கிறோம். ஸோ இதை வெளியில் எடுத்தோன்னா என்ன வரும், இதை வெளியில் எடுத்தால் s, இதை வெளியில் எடுத்தால் இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் இன்ட்டு டிட்டர்மினன்ட். இப்போ மீதி இங்கே என்ன இருக்கும், வில் பி ஹேவிங் 1 1 1. இங்கே a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர், இங்கேயும் மீதி நமக்கு என்ன இருக்கும் 1 1 1 இல்லையா. இப்போது two columns are identical. C2 and C3, C1 and C3 are identical. C1 is equal to C3. அப்போ therefore the value of this determinant is 0. இந்த determinantோட value 0 இல்லையா. So it is s into a square plus b square plus c square into 0 வந்துடும், which is equal to 0, which is equal to RHS. இதான ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தேர்ட் காலமோட செகண்ட் காலம் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர்னு வந்துடுது ஃபுல்லாகவே. ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலம்லேருந்து s காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துகிறோம். ஏன்னா நம்ம படித்தோம் ப்ராப்பர்ட்டியில் என்ன படித்தோம், ஒரு டிட்டர்மினண்ட்டில் ஒரு காலம் அல்லது ஒரு ரோவில் ஃபுல்லாக ஏதாவது ஒரு எலிமெண்ட் காமனாக இருந்தால் we can take it outside, அதை நம்மளால் வெளியில் எடுக்க முடியும். அதுமாதிரி இங்கேயும் நம்ம இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துடுறோம். இது காமனாக இருக்கிறதுனால அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு இங்கே வெளியில் எஸ்ஸும் வெளியில் வந்துடும், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயரும் வெளியில் வந்துடும். இப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும், வில் பி ஹேவிங் 1 a ஸ்கொயர் 1 1 b ஸ்கொயர் 1 1 c ஸ்கொயர் 1 இருக்கும். ஓகேவா. இப்போ இந்த ரெண்டு காலமும் ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால the value of this determinant is 0. அப்போ therefore the value of this determinant is 0ன்னு வந்துடும். இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். புரிஞ்சுதா. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் we have to show that this determinant is equal to 0. இங்கேயும் நம்ம இந்த determinantோட வேல்யூ 0ன்னு நம்ம காட்டணும். that is b plus c bc b square c square c plus a ca c square a square a plus b ab a square b square is equal to 0ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். so this is what we are going to prove. இது ரொம்ப முக்கியமான சம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். okay, so let us consider the LHS எடுத்துக்கலாம். so determinant b plus c bc b square c square c plus a ca c square a square a plus b ab a square b square இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to multiply first row by a, second row by b and third row by c. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா multiplying r1 by a, r2 by b,
and R3 by C. So first row A வாலையும் second row B ஆலையும் third row C ஆலையும் multiply பண்ண போறோம். அப்படி multiply பண்ணும்போது அதை balance பண்ண வெளியே divide பண்ணோம் இல்லையா? ஜெனரலா மேக்ஸ்ல ஏதாவது ஒரு நம்பரால நம்ம multiply பண்ணோம்னா அதை balance பண்ண வெளியே divide பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ therefore இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா வெளியே ஒரு ABC ஆல divide பண்ணிடலாம். ஏன்னா first row A வால multiply பண்ணியிருக்கோம். A into B plus C, ABC, A, B square, C square. அடுத்தது அதே மாதிரி இங்கே B into C plus A. இதை B ஆல multiply பண்ணனால இங்கே B ஆல divide பண்ணியிருக்கோம். B into C plus A, ABC, இங்கே BC square, A square. அடுத்தது C into A plus B, ABC, C into C A square, B square வந்துரும். ஓகேவா? இப்போ இந்த செகண்ட் காலமில் ஃபுல்லாகவே நமக்கு ஏபிசி காமனாக இருக்கா? வெளியில் எடுத்துடலாம். தேர்டு காலம்லேயும் ஒரு ஏபிசி காமனாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ டேக்கிங் ஏபிசி ஃப்ரம் C2 and C3. செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம்லேருந்து ஏபிசி வெளியில் எடுக்கலாம். ஸோ இதுலேருந்து ஏபிசியை வெளியில் எடுத்தோன்னா என்ன வரும்? ஏபிசி இன்ட்டு ஒரு ஏபிசி வந்துடும். இந்த செகண்ட் காலம்லேருந்து எடுத்த ஏபிசி இது இந்த தேர்ட் காலம்லேருந்து எடுத்த ஏபிசி டிவைடட் பை ஏபிசி இன்ட்டு டிட்டர்மினன்ட். ஸோ இப்போ இதை இந்த ஏ ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ ஏபி ப்ளஸ் ஏசி, நம்ம இங்கே பிசி ப்ளஸ் ஏபி, இங்கே ஏசி ப்ளஸ் பிசின்னு வந்துடும். இங்கே இது ஃபுல்லாக நம்ம வெளியில் எடுத்துட்டதுனால 1 1 1ன்னு வந்துடும். இங்கே ஏபிசி வெளில போயிட்டதுனால மீதி நமக்கு இங்கே என்ன இருக்கும்? பிசி இருக்கும், இங்கே சிஏ, இங்கே ஏபி இருக்கும். புரிஞ்சுதா எப்படி இங்கே பிசி இருக்குன்னு? இதில் ஒரு ஏபிசியை வெளியில் எடுத்துட்டோம். ஸோ அப்போ இன்னும் மீதி என்ன இருக்கும்? ஒரு பிசி தான் இருக்கும். நம்ம இங்கேயும் ஏபிசி வெளியில் எடுத்துட்டோன்னா சிஏ இருக்கும், இங்கேயும் ஏபிசி வெளியில் எடுத்துட்டோன்னா ஏபி இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் ஒரு ஏபிசியை கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண போகிறோன்னா we are going to use the transformation C1 implies C1 plus C3. இந்த ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்டோட தேர்ட் காலம் எலிமெண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோன்னா நமக்கு 3 ஐடென்டிக்கலாக வந்துடும். அப்போ இதை நம்ம காமனாக வெளில எடுக்கலாம். அதுக்காக தான் இது மாதிரி பண்ணுறோம். ஸோ C1 implies C1 plus C3 பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸோட தேர்ட் காலம் எலிமெண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? we'll get this as, so which is ABC into, so இந்த இதோட நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும்? AB plus BC plus AC 1 BCன்னு வந்துடும். இங்கேயும் நமக்கு AB plus BC plus AC 1 AC or CA. அடுத்தது AB plus BC plus AC 1 ABன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலம் எலிமெண்ட்ஸோட நம்ம இந்த தேர்டு காலம் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிடுறோம். ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. யூ ஆர் கெட்டிங் இட் லைக் திஸ். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு காலமில் ஃபுல்லாக நமக்கு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி காமனாக இருக்கா? அதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ டேக்கிங் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி ஃப்ரம் C1, ஃபஸ்ட்டு காலம்லேருந்து இதை வெளியில் எடுப்போம். அப்போ நமக்கு என்ன வரும்? ஏபிசி இன்ட்டு ஏபி plus BC plus AC into determinant. So மீதி என்ன இருக்கும்? 1 1 BC 1 1 CA 1 1 AB இருக்கும். இப்போ இது இந்த ரெண்டு காலமும் ஐடென்டிக்கலாக இருக்கா? Here we have C1 is equal to C2. Both C1 and C2 are identical. அப்போ therefore the value of this determinant is 0. இந்த determinantோட value is 0. So அப்போ it is ABC into AB plus BC plus AC into 0, which is equal to 0, which is equal to RHS. இதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. புரியுதா? ஸோ இப்போ இது எல்லாமே திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் யூ கேன் ரிமெம்பர் இட். ஸோ ஃபஸ்ட் ரோவை ஏஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், செகண்ட் ரோவை பிஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், தேர்ட் ரோவை சிஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வெளியில் ஒரு ஏபிசியால் டிவைட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ரோவை ஏஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இங்கே ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் காலம் ஃபுல்லாக ஏபிசி இருக்குது. அதுமாதிரி இந்த தேர்டு காலம்லேயும் வி ஹாவ் ஏபிசி. ஸோ அது ரெண்டையும் வெளியில் எடுத்துகிறோம். இந்த செகண்ட் காலமில் இருக்க ஏபிசியை வெளியில் எடுத்துட்டோம்னா 1 1 1ன்னு வந்துடுது. இந்த தேர்டு காலமில் இருக்க ஏபிசியை வெளியில் எடுத்துட்டோம்னா வில் ஹேவ் இட் அஸ் பிசி சிஏ ஏபின்னு வந்துடுது.
ஓகேவா? இப்போ என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறோம்? C1 implies C1 plus C3. இந்த ஃபஸ்ட்டு காலத்தோட இந்த தேர்ட் காலத்தை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? AB plus BC plus AC. அதுமாதிரி இங்கேயும் AB plus BC plus AC. அதுமாதிரி இங்கேயும் AB plus BC plus ACன்னு வந்துடும். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த தேர்டு காலமில் இருந்து இந்த AB plus BC plus ACயை வெளியில் எடுத்துகிறோம். we are taking this AB plus BC plus AC from C1. ஸோ ஃபஸ்ட்டு காலம்லேருந்து இதை வெளியில் எடுத்துகிறோம். ஃபஸ்ட் காலம்லேயும் 1 வந்துடும், செகண்ட் காலம்லேயும் 1 இருக்கும், and then third column will be having it as BC, CA, ABன்னு இருக்கும். Now first and second column identical இருக்கறனால the value of this determinant is 0. So therefore 0 into anything is going to be 0. அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த்து சம் போடலாம். தேர்ட் சம் அப்புறமா போடலாம். ஃபோர்த்து சம் போடுவோம். ஸோ ஃபோர்த் ஒன் நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா we have to prove that. ஸோ ஃபோர்த்து சம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா determinant 1 plus A 1 1 1 1 plus B 1 1 1 1 plus C is equal to ABC into 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். This is what we are going to prove. இவ்வளோ நேரம் வெறும் 0 0 தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை, நம்ம இதுதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். How to prove this. ஸோ இதில் நம்ம let us consider the LHS எடுத்துக்கலாம். ஸோ LHS நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 plus A 1 1 1 1 plus B 1 1 1 1 plus C. இதான் நமக்கு LHS கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ரோவை ஃபுல்லாக A ஆல் டிவைட் பண்ணுவோம், செகண்ட் ரோவை B ஆல் டிவைட் பண்ணுவோம், தேர்ட் ரோவை C ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ டிவைட் பண்ணால் வெளியே என்ன பண்ணணும்? அதை பேலன்ஸ் பண்ண மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி இங்கே நம்ம என்ன சொன்னோம்? ஃபஸ்ட் ரோவை A ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு சொல்லும்போது வெளியே டிவைட் பண்ணோம். இப்போ இங்கே டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைடிங் R1 by A, R2 by B and R3 by C. ஸோ ஃபஸ்ட் ரோவை A ஆல் டிவைட் பண்ணுறோம், செகண்ட் ரோவை B ஆல் டிவைட் பண்ணுறோம், தேர்ட் ரோவை C ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது வெளியே அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக we have to multiply by ABC ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இதை A ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 1 plus A by A 1 by A 1 by A. இங்கே 1 by B 1 plus B by B 1 by B 1 by C 1 by C 1 plus C by Cன்னு வந்துடும். இப்போ இதை தனித்தனியாக டிவைட் பண்ணுவோம். ஸோ தனித்தனியாக டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ABC into determinant. ஸோ இது 1 by A plus 1 1 by A 1 by A 1 by B 1 by B plus 1 1 by B. இங்கே 1 by C 1 by C 1 by C plus 1. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா we are going to use the transformation R1 implies R1 plus R2 plus R3. இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஃபஸ்ட் ரோ எலிமெண்ட்ஸோட ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ மூணுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட் ரோ எலிமெண்ட்ஸோட செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இப்படி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும்? ABC into determinant. ஸோ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? you'll get it as 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C. ஃபஸ்ட் ரோ எலிமெண்ட், அப்புறம் ப்ளஸ் செகண்ட் ரோ எலிமெண்ட் ப்ளஸ் தேர்ட் ரோ எலிமெண்ட், அதான் இங்கே போட்டிருக்கேன். அதுமாதிரி இங்கே ஃபஸ்ட் ரோ எலிமெண்ட் ப்ளஸ் செகண்ட் ரோ எலிமெண்ட் ப்ளஸ் தேர்ட் ரோ எலிமெண்ட் பண்ணேன்னா I'll get it as 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C. அதுமாதிரி இங்கேயும் நமக்கு என்ன வரும்? 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C கிடைக்கும். இந்த ரிமைனிங் 2 ரோஸ் அப்படியே தான் இருக்கும். 1 by B plus 1 1 by B 1 by C 1 by C 1 by C plus 1. இந்த ரிமைனிங் 2 ரோஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ரோவில் ஃபுல்லாக நமக்கு என்ன காமனாக இருக்குது? இந்த 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C காமனாக இருக்கா? அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே மீதி நமக்கு 1 1 1ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ we are taking this. இப்போ நமக்கு அதை வெளியில் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ABC into 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C வெளியில் எடுத்துருவோம். இப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? will be having determinant 1 1 1, இங்கே 1 by B, இங்கே 1 by B plus 1, இங்கேயும் 1 by B 1 by C 1 by C 1 by C plus 1 இருக்கும்.
will be having this. இந்த மாதிரி இருக்கும். இப்போ இப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணியும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் அதை விட ஏதாவது ரெண்டு இதை ஜீரோ ஆக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல எக்ஸ்பேன்ஷன். ஆர் நம்ம இது சொன்னோம் இல்லையா, தட் இஸ் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் மாதிரி இருந்தால் அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த மெயின் டயகனல் இஸ் த வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாதிரி ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம். அதுக்கு நம்ம என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா, we are going to use the transformation C2 implies C2 minus C1 and C3 implies C3 minus C1. So இந்த second columnலேருந்து first column subtract பண்ண போகிறோம். மை third columnலேருந்தும் first column subtract பண்ண போகிறோம். So subtract பண்ணால் என்ன வரும்? ABC into 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C into determinant. So first column அப்படியே தான் இருக்கும். first columnல நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணல. So it is 1 1 by B 1 by C, அது அப்படியே தான் இருக்கும். இப்போ second columnலேருந்து first column subtract பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டையும் subtract பண்ணால் என்ன வரும்? 0. அதுமாதிரி இது ரெண்டையும் subtract பண்ணோன்னா 1 by B plus 1 minus 1 by B. அப்போ plus 1 by B minus 1 by B cancel ஆகிட்டு 1 ஆகிடுமா? அதுமாதிரி இங்கே 1 by C minus 1 by C 0ன்னு வந்துடும். அதுமாதிரி இங்கே தேர்டு காலம்லேருந்தும் ஃபஸ்ட்டு காலமாக சப்ராக்ட் பண்ண போகிறோம். தேர்ட் காலம்லேருந்து செகண்ட் காலமாக சப்ராக்ட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா செகண்ட் காலம் நம்ம மாற்றிட்டோம், அதனால் அதை சப்ராக்ட் பண்ணக்கூடாது. தேர்டு காலம்லேருந்து ஃபஸ்ட்டு காலமாக சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இதையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 0. அடுத்து 1 by B minus 1 by B 0. அடுத்தது 1 by C plus 1 minus 1 by C. ஸோ plus 1 by C minus 1 by C கேன்சல் ஆகிட்டு மீதி நமக்கு 1 வந்துடும். இப்போ இது பாருங்கள், கிட்டத்தட்ட ட்ரையாங்குலர் மாதிரி ஆயிடுச்சா இல்லையா? இந்த மாதிரி ட்ரையாங்குலர் மாதிரி இருந்தாலே the product of the main diagonal is the value of the determinant இல்லையா? படித்தோம் இல்லையா? ஸோ அப்போ therefore இதுக்கு the value is 1. ஸோ அப்போ எக்ஸ்பேண்டே பண்ண தேவையில்ல. அதுக்காக தான் நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த ஸ்டெப்போடு நிறுத்தினா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டணும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி you have to show it that this is equal to 1ன்னு காட்டணும். பட் இப்போ இப்படி கொண்டு வந்துடும்போது நம்ம எக்ஸ்பேண்டே பண்ண தேவையில்லை. இந்த மெயின் டயகனலை மல்டிப்ளை பண்ணாலே போதும், அதுதான் வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட். ஸோ அப்போ இதோட மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணால் 1ன்றது நமக்கு ஆப்வியஸாக தெரியுது. So therefore this can be written as ABC into 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C into 1, which is equal to ABC into 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C. So which is equal to RHS. ப்ரூவ் பண்ணியாச்சு. நம்ம புரிஞ்சுதா? இது எப்படி போடணுன்றது புரிஞ்சுதாமா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இன்னைக்கு ஹோம்ஒர்க் சம் தரேன் நான். டுடேஸ் ஹோம்ஒர்க் இந்த 5 and 6 இது ரெண்டும் ஹோம்ஒர்க் இன்னைக்கு எப்படி போடணும்னு இப்போ நான் சொல்லித்தரேன். 5 and 6 இன்னைக்கு ஹோம்ஒர்க்கு. அண்ட் தென் ஓகே, முதல்ல நான் 5 and 6 எப்படி போடணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது இந்த 5th and 6th சம்முக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் இந்த 5th சம்முக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா C2 that is C1 implies C1 minus C2 பண்ணுங்கள். C1 implies C1 minus C2. இந்த ஃபர்ஸ்ட் காலம்லேருந்து செகண்ட் காலமாக சப்ராக்ட் பண்ணுங்கள். C1 implies C1 minus C2 பண்ணுங்கள். ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர். இங்கே டேன் ஸ்கொயர் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர்னு வந்துடும். இந்த இடத்துல இங்கே 38 மைனஸ் 36ன்னு வந்துடும். சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர் தான் என்னது? 1. படிச்சிருக்கீங்கல்ல, நம்ம கீழ் கிளாஸில் படிச்சிருப்போம் ஃபார்முலாலாம். 1 plus tan square is secant square. அப்போ secant square minus tan square is 1 இல்லையா? ஸோ அப்போ therefore we can say that secant square minus tan square பதிலாக 1ன்னு போட்டுடலாம். இங்கே tan square minus secant square இருக்குது. secant square minus tan square 1ன்னா அப்போ tan square minus secant square என்னவா இருக்கும்? -1 இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ therefore this will be -1. இங்கே 38 minus 36 என்ன வரும்? 2. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு காலமும் ஐடென்டிக்கல் ஆகிடும், ஃபர்ஸ்ட் காலமும் தேர்ட் காலமும். therefore the value of the determinant is 0. இது ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் யூஸ் பண்ணணும். என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா C1 implies C1 minus C2. இந்த ஃபர்ஸ்ட் காலம்லேருந்து செகண்ட் காலமாக சப்ராக்ட் பண்ணணும். அப்புறம் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்ம்லாம் தெரியணும். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு டைரெக்டாகவே யூ கேன் டூ இட் லைக் திஸ். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். தட் இஸ் இந்த செகண்ட் ரோ இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் ரோ எலிமெண்ட்ஸோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா R2 implies R2 plus twice R3, 2 into R3 பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா you can do it like this. That is R2 implies R2 plus 2 into R3.
that is third column 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை செகண்ட் ரோவோட ஆட் பண்ணணும். ஸோ இந்த தேர்ட் காலம் இருக்குல்லையே, தேர்ட் ரோ இருக்குல்லையா, இதை ஃபுல்லாக 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2a 2b 2cன்னு வந்துடும். அதை இந்த செகண்ட் ரோ கூட ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? x + 2a y + 2b z + 2cன்னு வந்துடும். ஸோ அப்போ therefore இந்த ரெண்டு இதுவும் ஐடென்டிக்கலாக இருக்குது. அப்போ therefore the value of the determinant is 0. ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள். ஸோ இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் R2 implies R2 + twice R3. ஓகேவா? செகண்ட் ரோ கூட நம்ம 2 times R3 ஆட் பண்ண போகிறோம். R3 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை செகண்ட் ரோ R2ஓட ஆட் பண்ணுறோம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு சம் இன்னைக்கு ஹோம்ஒர்க்கு, இதை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.